வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 1ல இருந்துட்டு கிளாசிபிகேஷன் ஆஃப் சால்வெண்ட் பார்க்க போறோம். ஸோ சால்வெண்ட்டை எப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புரோட்டானிக் சால்வெண்ட். புரோட்டானிக் சால்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஈஸியா என்னதை தரும், புரோட்டானை வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட சால்வெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டானிக் சால்வெண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பார்த்தோம்னா வாட்டர், அமோனியா, ஹச்எஃப் எல்லாம். நெக்ஸ்ட் ஏ புரோட்டானிக் சால்வெண்ட். ஏ புரோட்டானிக் சால்வெண்ட்னா அப்ப என்ன அர்த்தம், இட் டஸ் நாட் கிவ் புரோட்டான்ஸ். அது ஈஸியா புரோட்டான்ஸை கொடுக்கும், இது வந்து என்ன பண்ணாது, புரோட்டான்ஸை கொடுக்க இயலாத சால்வெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ புரோட்டானிக் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு, பென்சீனு, அசிட்டோன் நைட்ரைல் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆசிட் சால்வெண்ட். தேர்டு கேட்டகரி யாரு, ஆசிட் சால்வெண்ட். ஆசிட்ஸ்னாலே அக்வஸ் சொல்யூஷன்ல எதை ஈஸியா கொடுக்கணும், ஹச் பிளஸ் அயான்ஸா கொடுக்கணும். அப்ப இது என்ன பண்ணும்னா ஸ்ட்ராங் டெண்டன்சி டு கிவ் புரோட்டான். ஈஸியா என்ன பண்ணும், புரோட்டானை வழங்கக்கூடிய சொல்யூஷனை என்ன சொல்லுவோம், புரோட்டான்ஸ். ஸ்ட்ராங் டெண்டன்சி டு டொனேட் புரோட்டான்ஸ்னா யாரு, ஆசிட் சொல்யூஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் H2SO4, அசிட்டிக் ஆசிட், இது எல்லாமே. ஓகேவா? அப்ப பேசிக் சால்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஸ்ட்ராங் டெண்டன்சி டு டொனேட் புரோட்டான்ஸ். அது வந்து என்ன பண்ணும், புரோட்டான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா அதிகமான அஃபினிட்டி இருக்கும், புரோட்டான்ஸ் மேல அதிகமான அஃபினிட்டி இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேசிக் சால்வெண்ட்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஈஸியா டொனேட் பண்ணக்கூடிய சால்வெண்ட் ஆசிட் சால்வெண்ட். இது வந்துட்டு அதிகமான அஃபினிட்டி இருக்கக்கூடியது, புரோட்டான்ஸ் மேல அதிகமான அஃபினிட்டி இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேசிக் சால்வெண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இதுக்கு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்யூட் அமோனியா, பிரிடின் இதெல்லாம். நெக்ஸ்ட் கேட்டகரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். ஆம்பிப்ரோட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈஸியா டொனேட் பண்ணக்கூடிய புரோட்டான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், அதிகமான புரோட்டான்ஸ் மேல அஃபினிட்டி, இந்த ரெண்டு கேரக்டருமே டூயல் கேரக்டர், ரெண்டு நேச்சருமே இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர், மெத்தனால் இதெல்லாம். ஓகேவா? ஸோ புரோட்டானிக் சால்வெண்ட்னா இட் கேன் பி ஈஸிலி டெரைவ்டு ஃப்ரம் புரோட்டான்ஸ். புரோட்டானை எளிதில் வழங்கக்கூடிய சால்வெண்ட்டை என்ன சொல்லுவோம், புரோட்டானிக் சால்வெண்ட். ஏ புரோட்டானிக் சால்வெண்ட்னா என்னது, புரோட்டான்ஸை வழங்க முடியாத சால்வெண்ட்டை ஏ புரோட்டானிக் சால்வெண்ட். ஆசிட் சால்வெண்ட்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் டெண்டன்சி டு கிவ் புரோட்டான்ஸ், அதிகமா என்ன பண்ணும், புரோட்டான்ஸை வழங்கக்கூடிய நேச்சர் இருக்கக்கூடிய சால்வெண்ட் ஆசிட் சால்வெண்ட். அதிகமா புரோட்டான்ஸ் மேல அஃபினிட்டி இருக்கக்கூடிய சால்வெண்ட், விருப்பம் இருக்கக்கூடிய சால்வெண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேசிக் சால்வெண்ட் சொல்லுவோம். ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய நேச்சரும் அதிகமா இருக்கும், அதிகமான புரோட்டான்ஸ் மேல அஃபினிட்டி இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும், டூயல் கேரக்டர் இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சால்வெண்ட். கிளாசிபிகேஷன் பார்த்துட்டோம், அடுத்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில நம்ம பார்க்க போறது அயனைசிங் அண்ட் நான் அயனைசிங் கேரக்டர். அயனைசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சிம்பிள் எப்சிலான் சொல்லுவோம். ஸோ அதிகமான டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா இது அயனைசிங் சால்வெண்ட் சொல்லுவோம். அதாவது அயனிக் காம்பவுண்ட் எல்லாமே இந்த அயனைசிங் சால்வெண்ட்ல என்ன பண்ணும், ஈஸியா சால்யபிள் ஆகும். அதனாலதான் இதோட பேர் என்ன பேரு, அயனைசிங் சால்வெண்ட். இதுக்கு என்ன நேச்சர் இருக்குன்னா போலார் நேச்சர் இருக்கும். போலார் மீன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா ஸ்பிளிட் ஆகக்கூடிய கேரக்டர் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி யாருன்னு பார்த்தோம்னா நான் அயனைசிங். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் யாரு, நான் அயனைசிங்.
இதுக்கு வந்துட்டு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் லோவா இருக்கும். நான் போலார் நேச்சர். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் லோவா இருக்கிறதுனால இதுல என்ன ஆகாது, அயானிக் காம்பவுண்ட்ஸ் எதுவுமே சால்யபிள் ஆகாது. இப்போ நான் அயனைசிங் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளா அமோனியா சொல்லலாம். அயனைசிங் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளா யார சொல்லலாம், வாட்டரை சொல்லலாம். ஸோ வாட்டர்ல வந்துட்டு இப்போ சோடியம் குளோரைடு வந்துட்டு என்ன ஆகும், ஈஸியா சால்யபிள் ஆகும். பட் லிக்யூட் அமோனியால என்ன ஆகாது, சால்யபிள் ஆகாது. ஸோ அயனிக் காம்பவுண்ட் எல்லாம் ஈஸியா சால்யபிள் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அயனைசிங் சால்வெண்ட். ஓகேவா, அதுக்கு போலார் நேச்சர் இருக்கும். நான் அயனைசிங் சால்வெண்ட்டுக்கு என்ன நேச்சர் இருக்கும், நான் போலார் நேச்சர் இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகேவா, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா அயனைசிங், லோவா இருந்துச்சுன்னா நான் அயனைசிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிலே. அதாவது மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஒரு லிக்யூட பொறுத்தளவுல, அதாவது சால்வெண்ட்டை பொறுத்தளவுல அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல எந்த டெம்பரேச்சர்ல வந்துட்டு அந்த சால்வெண்டால லிக்யூடு ஸ்டேட்ல இருக்க முடியுதோ, அதை லிக்யூட் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆக முடியுதோ, அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அண்ட் என்னது, பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது எந்த டெம்பரேச்சர்ல வந்துட்டு ஒரு சால்வெண்ட்னால நம்ம வளிமண்டல குறிப்பிட்ட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல நம்ம வளிமண்டல அழுத்தத்திலேயும் அதால லிக்யூட் ஸ்டேட்லயே எக்ஸிஸ்ட் ஆக முடியுதுன்னா அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம அதோட மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம், பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமோனியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா -77.7. பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா -33.5 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ இதை வச்சு என்ன தெரியுது, இது இவ்வளோ லோ டெம்பரேச்சர்ல இருக்கும்போது தான் இந்த ரெண்டு டெம்பரேச்சர்ல இருக்கும்போது தான் இது என்ன ஸ்டேட்ல இருக்கு, இந்த லிக்யூட், அதாவது லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கு அமோனியாங்கிறது. ஓகேவா, அதை தான் இது டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அடுத்த கேட்டகரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு மோல் அளவு இருக்கக்கூடிய சாலிட் சப்ஸ்டன்ஸ் லிக்யூடா கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற, அதாவது எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெக்யர்டு எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அது எவ்வளவு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி சாலிட்ல இருந்துட்டு என்னவா மாறுது, லிக்யூடா மாறுது, 1 மோல் சாலிடு, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த ப்ராசஸ் பேரு ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அப்ப ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அடுத்த டாபிக் பார்க்க போறது யாரு, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அப்போ ஆவி ஆகிறது என்ன அர்த்தம்னா, ஒரு மோல் லிக்யூட் ஸ்டேட்ல இருந்துட்டு வேப்பர் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு எவ்வளவு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வேல்யூ ஹையா இருக்கு அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நல்ல டைட்டா பைண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்துட்டு ஹையா இருந்துச்சுன்னா ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனும் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஓகேவா, அதை வந்து வேப்பர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம அதிக எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா அது என்னவா மாறும், வேப்பரா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, இப்ப இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 2 இதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஒரு மாலிகுலோடது கண்டுபிடிக்கலாம். அது என்னன்ட்டு இப்ப சொல்றேன். அதுல இருந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இது வருது, அதையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்ப பார்த்தோம்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா நம்ம எதெல்லாம் டிவைட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும்னா, அதாவது ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் டிவைடட் பை பாயிலிங் பாயிண்ட். அந்த சால்வெண்டோட, நம்ம எந்த சால்வெண்டோட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அதோட ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வேல்யூ டிவைடட் பை பாயிலிங் பாயிண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த மாலிகுல்ஸ் இடையில உள்ள இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்றத வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. அந்த கான்ஸ்டன்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரவுட்டன் கான்ஸ்டன்ட்.
ட்ரவுட்டன் கான்ஸ்டன்ட். இதுல வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு லிக்யூட்ஸுக்கு நார்மல் லிக்யூடுக்கு இந்த ட்ரவுட்டன் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 90 இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை விட ஹையரா இருந்துச்சு அப்படின்னா ட்ரவுட்டன் வேல்யூ இந்த 90 எபோவ் இருந்துச்சுன்னா அந்த சால்வெண்ட் வந்துட்டு ஹைலி அசோசியேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மூலக்கூறு சுத்தி நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹையர் தென் ட்ரவுட்டன் வேல்யூனா அந்த லிக்யூடு வந்து எப்படிப்பட்ட நேச்சர்னா ஹைலி அசோசியேட்டட் சால்வெண்ட்னு அர்த்தம். அதாவது அந்த மாலிகுல் வந்து சிங்கிளா இல்ல, அதை சுத்தி என்ன இருக்கு, அந்த சால்வெண்ட் மாலிகுலை சுத்தி நிறைய மாலிகுல்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு, அதோட பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா வந்துட்டு பார்த்தோம்னா Q1 Q2 டிவைடட் பை எப்சிலான் R1 பிளஸ் R2 த ஹோல் ஸ்கொயர். அதாவது 2 மாலிகுல் எடுத்துக்கிறோம்னா அதுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இது ரேடியஸ் வேல்யூ, எப்சிலான்ங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது கண்டுபிடிக்கிறதுக்கானது. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன காம்பவுண்டு, அயானிக் காம்பவுண்டை ஈஸியா என்ன பண்ணும், சால்யூபிள் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எப்சிலான் வேல்யூ ஹையா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல்ஸை வந்துட்டு உடைக்கிறதுக்கு அதாவது அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில உள்ள பைண்டா இருக்கக்கூடிய அந்த பாண்டை வந்து உடைக்கிறதுக்கு லோ எனர்ஜி தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும்போது ஈஸியா ஒரு மாலிகுலை என்ன பண்ணிடலாமா, அந்த பைண்டிங் அந்த பாண்டை வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம்னா அன்ஹைட்ரஸ் HF, வாட்டர் மாலிகுல், இதுக்கெல்லாம் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. அதனால ஈஸியா இதை என்ன பண்ண முடியும், இதுக்கு இடையில உள்ள பாண்டெல்லாம் பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? இதுல டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ லோவா இருக்கக்கூடிய அமோனியா இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ண முடியாது, ஈஸியா அவ்வளோ சீக்கிரமா அந்த பாண்டை வந்து என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அதனாலதான் அதுல அயானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன ஆக மாட்டேங்குது, சால்யூபிள் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் லைக் கார்பனேட்டு, சல்ஃபேட்டு இந்த மாதிரி மாலிகுல்ஸ்ல என்ன ஆகாது, லிக்யூட் அமோனியாலையும் சரி லிக்யூட் சல்ஃபர் டை ஆக்சைட்லயும் சரி என்ன ஆகாது, சால்யூபிள் ஆகாது, இன்சால்யூபிளா இருக்கும். இதுக்கான ரீசன் இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ லோவா இருந்துச்சுன்னா ஹையர் அந்த பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்றது ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சால்வெண்ட்டை என்ன மாதிரிலாம் கிளாசிஃபை பண்றோங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.